வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோல ஒரு ஃபேன்சியா ஃபிளார் டிசைன்ல இருக்கிற ஹிப் பெல்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த ஹிப் பெல்ட் மேக் பண்றதுக்காக நான் இந்த மாதிரியா கேன்வஸ்ல இந்த ஃபிளார் டிசைன் டிரா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து கண்டினியூஸா எந்த கேப் இல்லாம இந்த டயக்ராம் இருக்கணும். அண்ட் இதனுடைய அவுட்லைன்ல வந்து அந்த பெட்டல் ஷேப்ல டிசைனுக்கு ஏத்தாப்புல நம்ம இந்த மாதிரியா கட் பண்ணி முடிச்சுக்கிடணும். ஷேப் நல்லா வந்து ஃபிளார் பெட்டல்ஸ்க்கு ஏத்தாப்புல ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஃபிளார் டிசைன்ஸ் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேன்வஸ் கிளாத்தை வந்து ஜஸ்ட் இந்த அவுட்லைன்ல மட்டும் கட் பண்ணி எடுத்து முடிச்சுக்கணும். முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங்ல இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த டிசைன்ல தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட போறோம், இதுக்கு மேல என்னென்ன டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் இந்த மேலாப்புல ஒரு கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத்தை இது மேல நான் வைக்க போறேன். இந்த ஃபிளார் டைப்ல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல இந்த ஃபேப்ரிக்கை இது மேல வைக்க போறேன். ஸோ ஃபேப்ரிக்கை வைக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம அப்புறம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து க்ளூ வைக்க போறோம். இந்த க்ளூ வந்து நீங்க வந்து ஒரு டேபிள்லயோ இல்லாட்டி ஃப்ளோர்ல வச்சு வைக்கும் போது அதுல பட்டுருச்சு அப்படின்னம்னா அதுல ஸ்டிக் ஆயிக்கணும், அப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைங்க. ஸோ பாருங்களேன், இப்போ க்ளூ வந்து எனக்கு இந்த நாசில் வந்து இப்போ வரமாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளமை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் பண்ணும் போது நாசில்ல இருந்து அந்த க்ளூ கண்டிப்பா வராம இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப், நீங்க ஆரி நீடில் இந்த மாதிரி எல்லாமே அந்த டிப் உடஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே போடாம பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நேரத்துல நம்ம அந்த க்ளூ வந்து கொஞ்சம் அதுல ஸ்டக்கா இருக்கு. ஸோ அந்த ஸ்டக்கா இருக்கிற க்ளூவை பின் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அண்ட் இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அந்த க்ளூவை ஈஸியா அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். வந்துருச்சு அப்படின்னம்னா நம்ம அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ஈஸியாவும் நமக்கு என்ன செய்ய முடியும், அந்த க்ளூ வைக்கும் போது ஒர்க்கும் நம்மளுடைய ஸ்பீடு கிடைச்சி ஃபினிஷிங் நல்லா நீட்டாவும் ஒர்க் பண்ணி முடிக்கலாம். எந்த ஸ்டோன் ஒர்க்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் ஒர்க் செஞ்சாலும் இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்ப பாருங்க, அந்த கேன்வஸ் கிளாத்ல வந்து நான் ஜஸ்ட் அந்த டயக்ராம் டிரா பண்ணி நம்ம பெட்டல் ஷேப்ல ஃபிளார் டிசைன்ல கட் பண்ணிருக்கோம்ல, அதுல ஃபுல்லும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்ட போறேன். எந்த கேப் இல்லாம ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு மேல இந்த மாதிரியான கோல்டன் கலர்ல இருக்கிற அந்த டிஷ்யூ கிளாத்தை எந்த சுருக்கமும் இல்லாம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும். அண்ட் ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இதை வந்து நல்லா ட்ரை ஆகவும் வச்சிடணும். நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து டிரான்ஸ்பரண்டா மறையிற வரைக்கும் இந்த மாதிரியா ட்ரை ஆக வச்சிடணும். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் ரிவர்ஸ் சைட்ல இப்ப நான் இந்த மாதிரியா இப்ப உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபிளார் டிசைனுக்கு ஏத்தாப்புல இருக்கிறதுல நம்ம இதை வந்து கிளாத் எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒன் சைடு மட்டும் இந்த ஃபேப்ரிக் வச்சிருக்கோம்ல, அதர் சைடும் நல்ல க்ளூவை இந்த மாதிரியா இப்ப நம்ம அப்ளை பண்ணிட்டு அண்ட் அதர் சைடுக்கும் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரியா வச்சுட்டு அதையும் நல்லா ட்ரை ஆக வச்சிடணும். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சிசரை வச்சும் கட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன செஞ்சுக்கிட்ட போறேன் அப்படின்னா, இது ஆஃப்டர் ட்ரை ஆன பிறகு அந்த ஷேப் எல்லாம் எனக்கு ஒண்ணு போல வரணும், அந்த த்ரெட்டோடைய அந்த பிசுறு எல்லாம் மறையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியா சால்ரி நைனை வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணும் போது போத் சைடு, அதாவது டபுள் சைடும் நமக்கு வந்து ஒண்ணு போல இந்த மாதிரியா ஷேப் எல்லாம் நமக்கு கிடைச்சுக்கிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து போத் சைட்ஸும் கிளாத்தை இந்த மாதிரி இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், க்ளூ கொடுத்து நல்லா அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலதான் நம்ம கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்றதுக்காக டெக்கரேட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன். இதுல எப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக்கிங் மெத்தட்ல தான் இருக்கும், ஸ்டிச்சிங் டைப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரியா நல்லா க்ளூ கொடுத்துக்கோங்க. அதாவது B7000 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கிடலாம். எதுனால யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கா கிரிப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியா என்ன செஞ்சுட்டேன், க்ளூ கொடுத்து அதை ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் கோல்டன் கலர்ல இருக்கிற செயின் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி இந்த ஃபிளார் டைப்ல இருக்கிற இந்த டிசைன்ல கொஞ்சம் நல்லா பெட்டல் ஷேப்புக்கு மேக் பண்ணி இதையும் நான் என்ன செஞ்சுக்கிட்ட போறேன், கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிட்ட போறேன்.
ஸோ இந்த பெட்டல் மேக் பண்றதுக்கு இந்த செயின் ஸ்டோனை நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரியா ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சுட்டேன். அண்ட் இன்னர்ல கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ல இருக்கிற கட் பீட்ஸையும் க்ளூ கொடுத்து அதையும் என்ன செஞ்சுட்டேன், ஸ்டிக் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பியூட்டிஃபுல் ஹேங்கிங்ஸும் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்ல வச்சு அந்த ஹிப் பெல்ட்ல நல்லா பியூட்டிஃபுல்லா ஹேங் ஆகிற மாதிரி இந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்ப ஹிப் பெல்ட் வந்து நமக்கு இந்த மாதிரியா இப்ப இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹிப் பெல்ட் வந்து நம்ம எப்படி மாட்டிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ரிவர்ஸ் சைட்ல நான் இப்ப இந்த மாதிரியா என்ன செஞ்சிருக்கேன், அந்த கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத்லயே வெல்க்ரோ யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் மெத்தட்ல அதை ஸ்டிச் பண்ணி தனியா வச்சுட்டு இதுல என்ன செஞ்சுட்டேன், க்ளூ கொடுத்து அதை நல்லா அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இந்த ஹிப் பெல்ட்டை வந்து நம்ம எப்படி ஒரு கோல்டன் கலர்ல இருக்கிற மெட்டல் ஹிப் பெல்ட்ல மாட்டிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த கோல்டன் கலர் ஹிப் பெல்ட்டை கண்டிப்பா எல்லாருமே நீங்க வச்சிருப்பீங்க. அப்படி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியா நம்ம தனியா ஒரு டிசைனை மேக் பண்ணிட்டு இந்த கோல்டன் கலர் ஹிப் பெல்ட்ல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா டிசைனா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹிப் பெல்ட்டை இதுல மாட்டி நம்ம வியர் பண்ணலாம், மாட்டிக்கலாம். அண்ட் இப்ப இதுல பாருங்க, இந்த கோல்டன் ஹிப் பெல்ட்டை இந்த மாதிரியா வச்சுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு செகண்ட்ஸ் கணக்குல என்ன செஞ்சுக்கலாம், இத அந்த கோல்டு கலர் மெட்டல் ஹிப் பெல்ட்ல இந்த மாதிரியா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஹிப் பெல்ட்டை வெல்க்ரோ கொடுத்துருக்கறனால ஈஸியா அதை மாட்டி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா டிசைனாவும் வியர் பண்ணலாம் அண்ட் பியூட்டிஃபுல் லுக்கும் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த கஸ்டமர் வந்து ஒன்லி கோல்டு கலர் வேணும்னு கேட்டனால இந்த மாதிரி நான் மேக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.